நியூஸ் போக்கஸ் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோட நேர்காணலில் இருந்திருக்கக்கூடியவர் நமது செய்தி ஆசிரியர் திரு அன்பழகன் அவர்கள். வணக்கம் சார். சார், இன்னைக்கு அரசியல் களத்துல பாத்தீங்கன்னா பாஜகவினுடைய செயல்பாடுகள் ஒரு பேசு பொருளா மாறி இருக்குது. அந்த வகையில பாஜகவினுடைய 2 அமைச்சர்களை பத்தி நான் பேசணும்னு ஆசைப்படுறேன். முதலாவதாக மத்திய உள்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய அமித்ஷா அவர்கள். அவர் பாத்தீங்கன்னா கோயம்புத்தூருக்கு வந்திருந்தாரு. சத்குரு அவர்களால் நடத்தக்கூடிய அந்த மகா சிவராத்திரிலையும் அவர் கலந்துக்கிட்டாரு. அப்போ ஒரு சில விஷயங்கள் பேசியிருக்காரு. ஸோ அதை நான் கோட் பண்ணணும்னு ஆசைப்படுறேன். முதலாவது என்னன்னு பார்த்தீங்கன்னா, உலகில் தொன்மையான தமிழ் மொழியில என்னால் பேச முடியல அப்படிங்கிறதுக்கு நான் ரொம்பவும் வருத்தப்படுறேன், மன்னிப்பு கேட்டுக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு சார். இதை பற்றி உங்களுடைய கருத்து என்ன சார்? அவர் மன்னிப்பு கேட்குறேன்னு சொன்ன அந்த ஒரு விஷயம் வரவேற்கத்தக்க ஒரு விஷயமா நான் பார்க்குறேன். மன்னிப்பு கேட்கணுமான்னு கேட்டால் நிச்சயமாக கேட்கணும். பாஜக நிச்சயமாக கேட்டாகணும். குறிப்பாக உள்துறை அமைச்சர் அமித்ஷா, மோடி போன்றவர்கள்லாம் கட்டாயம் கேட்டாகணும். ஏன் அப்படின்னா தமிழ்நாட்டை கிட்டத்தட்ட இந்த 10 ஆண்டுகளில், அதாவது லாஸ்ட் பீரியட், அதாவது இந்த திமுக ஆட்சிக்கு இங்கே வந்ததுக்கப்புறம் பல வகையில் குடைச்சல் கொடுத்துருக்காங்க. ஆளுநர் மூலமாக ஒரு குடைச்சல், பிறகு இங்கே நிதி கொடுக்காம அவங்க ஏற்படுத்திய சிக்கல், அண்ணாமலை மூலமாக சில குடைச்சல், அந்த மாதிரி பல விதமான குடைச்சல் ஆட்சிக்கு, அதாவது கட்சிக்கு குடைச்சல், திமுக கட்சிக்கு குடைச்சல் பற்றி நான் சொல்லலை. ஆட்சிங்கிறது மக்களுக்கான ஆட்சி. இது இப்போ அப்படிங்கும்போது மக்களுக்கு இந்த ஆட்சிக்கு குடைச்சல் கொடுக்குறதுங்கிறது ரசிக்க முடியுமான விஷயமாக கிடையாது. அது ஃபுல்லாகவே நம்ம அதை தவறாக தான் பார்க்குறோம். அந்த விஷயத்தில் அவங்க மன்னிப்பு கேட்கலாம். ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் நிதி கட் பண்ணது. பல விஷயங்களுக்கான வளர்ச்சி திட்டங்களுக்கு நிதியை கொடுக்க மாட்டேங்கிறாங்க. மெட்ரோ செகண்ட் பேஸுக்கான ஃபண்டு வாங்குறதுக்குலாம் அவ்வளோ தூரம் கெஞ்சி கூத்தாட வேண்டியதாக இருந்தது. அதன் பிறகு தான் ரொம்ப கடைசி கட்டத்தில் ஃபண்டு ஒதுக்குனாங்க. அப்படிலாம் பார்த்தோம். அந்த மாதிரி பல நிதியை கட் பண்ணியிருக்காங்க. நிதி தர மறுக்கிறாங்க. பட்ஜெட்டில் தமிழ்நாடு பேரே கோட் பண்ண மாட்டேங்கிறாங்க. இந்தியாங்கிற இது அவங்களோட இந்தியா மேப்பில் தமிழ்நாடுங்கிறது இருக்கா இல்லையானே தெரியல. அவங்க அகண்ட பாரத கனவுலாம் காண்றாங்க. அப்படிலாம் இருக்கிறவங்க உண்மையிலே தமிழ் மொழி பேசுறதுக்காக இல்லை, தமிழ் மொழி அழிக்க முயற்சி செய்யக்கூடிய அந்த மும்மொழி பாலிசி மூலமாக அந்த ரீஜன் லாங்குவேஜை காலி பண்ணிடலாம் அப்படின்ற ஒரு ஆசையோ, அல்லது இணைப்பு மொழியாக இருக்கக்கூடிய இங்கிலீஷை காலி பண்ணிவிட்டு அந்த இடத்துல இந்தியை கொண்டு திணிக்கலான்ற ஒரு பிளானோ, இந்த இடன் அஜெண்டா பிளான்லாம் வச்சுருக்காங்க. அவங்க அந்த மொழி சார்ந்த விஷயத்தில் அதெல்லாம் வச்சுருக்காங்க. ஸோ இப்போ அந்த மாதிரி தமிழ் மொழியை காலி பண்ணணும்னு நினைக்கக்கூடிய அவங்களோட அரசியல் இருக்குது பார்த்தீங்கன்னா, அந்த அரசியலுக்காக அவர் மன்னிப்பு கேட்டால் தான் நான் அதை அப்படி பார்க்குறேன். அதை அப்படி தான் அதை எடுத்துக்கணும்னு நான் சொல்கிறேன். அவர் ரெண்டாவது என்ன விஷயம் பேசியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா, 2026 எலெக்ஷனில் தமிழ்நாட்டில் என்டிஏ கூட்டணி வெற்றி பெறும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. இது குறித்து நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? சொல்லிக்கலாம், அவங்க ஆசை சொல்லிக்கலாம். என்டிஏ வெற்றி பெறணும், என்டிஏ கூட்டணி வெற்றி பெறணும், இல்லை பாஜக வெற்றி பெறணும்னு சொல்லிக்கலாம். பட் ரியாலிட்டி அப்படி இல்லை. அவங்க அதிமுக சவாரி செஞ்சால் இன்றைக்கி 4 எம்எல்ஏ கையில் வச்சுருக்காங்க. தனியாக நின்னா அதுக்கான வாய்ப்பு இல்லை. அவங்களுக்கு நல்ல ஹோப் இப்போ இருக்குது. பார்த்தீங்கன்னா என்னென்னா, நாடாளுமன்ற எலெக்ஷனில் பார்த்தீங்கன்னா மெஜாரிட்டி சரிஞ்சிருக்கு. ஃபஸ்ட் டைம் மோடியோட 1.0 பார்த்தீங்கன்னா 283 இருந்துச்சு. 2.0 பார்த்தீங்கன்னா 303 இருந்துச்சு. பட் 3.0 பார்த்தீங்கன்னா 240 அது சரிஞ்சிருச்சு அப்படிங்கிறத பார்க்குறோம். இப்போ அது மோடிக்கு ஒரு வீழ்ச்சி. மக்கள் ஆன்டி கவர்மெண்ட்ஸுக்கு ஓட்டு போட்டிருக்காங்க, மோடி கவர்மெண்ட் பிடிக்காமல் ஓட்டு போட்டிருக்காங்க. நம்ம அதை கவனித்தோம். அந்தளவுக்கு அவரோட மெஜாரிட்டி குறைஞ்சிச்சு. அவரோட கவர்மெண்ட் மக்கள் ரசிக்கல அப்படின்னு நம்ம நினச்சோம். ஆனால் அதன் பிறகு நடந்த மாநில தேர்தல்லாம் பார்த்தீங்கன்னா ஹரியானாவாக இருக்கட்டும், மகாராஷ்டிராவாக இருக்கட்டும், பிறகு இப்போ டெல்லியாக இருக்கட்டும், எக்ஸப்ட் ஜம்மு அண்ட் காஷ்மீர் மற்றும் ஜார்க்கண்ட், இந்த 2 ஸ்டேட்டை தவிர்த்து ஆல்மோஸ்ட் ஒரு பெரிய வெற்றியை அவங்க பெறாங்கிறத பார்க்குறோம். அது ஆன்டி இன்கம்பன்சி தாண்டி வெற்றி பெறுறது எங்கன்னா, ஹரியானாவில் 10 வருஷம் ஆன்டி இன்கம்பன்சி, 3rd டைம் மக்கள் ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்காங்கிறது ஒரு ஆச்சரியமான விஷயம். அதே மாதிரி மகாராஷ்டிராவில் 2.5 வருஷம் ஆன்டி இன்கம்பன்சி, 2-3 வருஷம் ஆன்டி இன்கம்பன்சி, ஷிண்டே கவர்மெண்ட்டோட ஆன்டி இன்கம்பன்சி, அதை தாண்டி திரும்ப அங்கே வெற்றி பெறாங்க அப்படிங்கிறது ஒரு ஆச்சரியமான விஷயம் பார்க்குறோம். 27 ஆண்டுகளுக்கு பிறகு டெல்லியில் ஆட்சியை பிடிக்கிறாங்க. அது இன்னொரு பிரமிக்கத்தக்க ஒரு விஷயம். அது எதிர்பார்க்கவே இல்லை. இதில் என்னென்னா, இந்த மாதிரி இடத்துல பார்த்தீங்கன்னா மோடி அவர் ஃப்ரண்ட் ரோலுக்கு வரவே மாட்டேங்கிறார். எலெக்ஷன் பிரச்சாரத்துக்கு வர மாட்டேங்கிறார். ஒருவேளை தோத்துனாங்க, அது நமக்கான தோல்வி ஆகிடும்னு அவர் வர மாட்டேங்கிறார். ஆனால் வெற்றி பெற்றுறாங்க. அங்கே இப்போ அவர் முகத்தை காட்டாமல் வெற்றி பெறதுனால அந்த ஸ்ட்ராட்டஜி ஒர்க்காக தான் தெரியல. ஏன்னா அந்த ஸ்ட்ராட்டஜி ஹரியானாலையும் பின்பற்றுறாங்க, டெல்லியிலையும் பின்பற்றுறாங்க அப்படின்னு பார்த்தோம். வெற்றி பெறாங்க. ஸோ அந்த ஒரு வெற்றி கழிப்பில் இருக்கார் அமித்ஷா. ஸோ அதனால் இங்கேயும் நாங்கள் செஞ்சிடும்னு சொல்கிறாரு. ஆனால் இந்த அமித்ஷா தான் தமிழ்நாட்டில் ஆட்சி பிடிக்கவோ இல்லை வெற்றி பெறதுக்கோ சரின்னு வைங்களேன், அந்த கூட்டணிக்கு, என்டிஏ கூட்டணிக்கு அதிமுக இழுக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்காங்க. எடப்பாடி பழனிசாமியும் ஒரு வாரம் செய்வார்னு சொல்லி அவர் அப்படி ஆட்டம் காமிச்சிட்டு தவிர சிக்க மாட்டேங்கிறார். அவர் எப்படியாவது பண்ணி ஏதாவது சின்னதை முடக்கலாமா, இல்லை கட்சிக்குள்ளே அடுத்தது ஃபேக்டரி உடைக்கலாமா அப்படின்லாம் முயற்சி பண்ணுறாங்க. எப்படி உடைச்சாலும் சரி போக மாட்டேன்னு அவர் மாதிரி ஒரு ஸ்டபனாக நிற்கிறாருங்கிறத பார்க்குறோம். நான் விஜய் கூட கூட்டணி வச்ச தவிர உங்க கூட வைக்க மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி அவர் முரண்டுபடி பிடிச்சிட்டு இருக்காரு. எப்படி என்டிஏ வரும் அப்படிங்கிறதெல்லாம் மில்லியன் டாலர் கேள்வி அப்படின்னு நான் பார்க்குறேன். தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் இந்த சினாரியோலாம் வட மாநிலங்களில் ஓகே, தமிழ்நாட்டில் அப்படிங்கிறது அது இன்னும் நான் அவங்களுக்கு இப்போ கோயம்புத்தூர், திருப்பூர் சின்ன பகுதிகள், பிறகு கன்னியாகுமரி,
அதை ஒட்டி இருக்க திருநெல்வேலி சில பகுதிகள், இந்த பகுதியில் வேணால் லைட்டாக அவங்களுக்கு சில ஹோல் இருக்குது. அதெல்லாம் வச்சுட்டு வந்து அவங்களால வந்து தமிழ்நாடுங்கிறத கனவை காண முடியாது. இப்போ நான் காண முடியாதுன்னு நான் பார்க்குறேன். சார், மூணாவதா என்ன சொல்லியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா, 2026ஆம் ஆண்டில் பாரத ஜனதா கூட்டணி வந்துட்டு ஆட்சி தமிழகத்தில் வருது அப்படிங்கிறது உறுதியாக இருக்குது. அப்போது வகுப்புவாதம் பிரிவினைவாதம்லாம் முடிவுக்கு கொண்டு வந்துருவோங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. அவங்க வந்துட்டு அது எப்படி முடிவுக்கு வரும்? அப்போ தான் ஸ்டார்ட் ஆகும்னு அர்த்தம். தப்பாக சொல்கிறாரு நினைக்கிறேன். ஆட்சி ஒருவேளை பிடிச்சிட்டாருன்னா 26ல் பிடிச்சிட்டாருன்னா வகுப்புவாதமும் பிரிவினைவாத அரசியலும் ஆரம்பிக்குன்னு சொல்லியிருக்கணும். அவர் ஃப்ளோவில் மாற்றி சொல்லிட்டாருன்னு நினைக்கிறேன். அல்லது அவர் ஹிந்தியில் பேசுனது வந்து தமிழில் மொழிபெயர்க்கும்போது நம்ம மக்கள் தவறு பண்ணிட்டாங்கன்னு தெரியல. ஒருவேளை ஆட்சிக்கு நாங்கள் வரமாட்டோம், அப்போ வந்து அது இங்கே இல்லாமல் இருக்குன்னு சொன்னால் அது வந்து பொருத்தமாக இருக்கும். அவங்க வந்தாங்கன்னா அது வந்து அது வரலங்கிறது அது முடிவும் அப்படிங்கிறது வந்து அது மொழி திருத்தம்னு நினைக்கிறேன். அதாவது டிரான்ஸ்லேஷனில் பிரச்சனை. சார், நாலாவதா ஊழலில் திமுக தலைவர்கள் மாஸ்டர் டிகிரி பெற்றவர்களாக இருக்கிறார்கள். அதில் ஒருவர் வேலை வாங்கி கொடுப்பதாக பணம் வாங்குவதில் மிகப்பெரிய சாதனை படைத்துள்ளார். மற்றொருவர் பண மோசடி செம்மண் கடத்தலிலும் சிக்கியுள்ளார். இன்னும் பலர் வருமானத்துக்கு அதிகமாக சொத்துக்களை சேர்த்தும் வச்சிருக்கிறாங்க. இன்னொருவர் 6000 கோடி ஊழலில் சிக்கி இருக்கிறார். 2G ஊழலிலும் இன்னும் இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாரு. ஓகே, இதெல்லாம் எப்படி பார்க்குறதுனா வந்து ஃபஸ்ட்டு அவர் சொன்னது வந்து ஊழலில் வந்து டிகிரி முடிச்சவர்னு சொல்லிட்டு அவர் அனைவரும் வந்து செந்தில் பாலாஜி விஷயத்தை சொல்கிறார். ஏன்னா செந்தில் பாலாஜி விஷயம் வந்து சுப்ரீம் கோர்ட்டில் இருக்குது. அது இந்தியாவில் தமிழ்நாடு மானமே காற்றுல போகிற மாதிரி வந்து அவ்வளோ கெட்ட பேர் உண்டாக்கியிருக்கு. நீதிபதி வந்து ரொம்ப காட்டமாக கேட்குறாரு, உனக்கு அமைச்சராக தோட்டத்துக்கு விருப்பம் இருக்கா இல்லையா? ஆமான்னு சொன்னீங்கன்னா அங்கே நடக்கிறதே வரங்கிறாரு நீதிபதி. அப்படி யாரையும் சொல்ல மாட்டாங்க. அந்த மாதிரி வந்து செந்தில் பாலாஜி விஷயத்தில் சொல்கிறாங்க. அதனால் வந்து ஃபஸ்ட்டு அவர் செந்தில் பாலாஜி விஷயத்தை கோட் பண்ணியிருக்காரு. ரெண்டாவது சொன்னது செம்மண் விஷயம் ஊழல்லாம் சொன்னது வந்து அநேகமாக ஒரு பொன்முடி நினைக்கிறேன். முன்னாள் கல்வி அமைச்சர், தற்போதைக்கு வந்து வனத்துறை அமைச்சராக இருக்கார். அவரோட வழக்கு சுப்ரீம் கோர்ட்டுக்கு போச்சு. ஹைகோர்ட்டில் வந்து அவர் அக்யூஸ்ன்னு சொல்லி தீர்ப்பு கொடுத்துட்டாங்க. பட் சுப்ரீம் கோர்ட்டுக்கு போகும்போது வந்து அவருக்கு ரிலீஃப் கொடுத்துட்டாங்க. அது வந்து ஒரு ஆச்சரியமான விஷயம். நீதிமன்றத்தில் அவர் தண்டிக்கல அவர். ஸோ வந்து அவர் ஊழல்னு சொல்லி அவர் பேசுகிறாரு. ஓகே, அதுக்கு என்ன விஷயங்கிறத நம்ம பொறுமையாக தான் பார்க்கணும். அடுத்து அவர் குறிப்பிட்டது வந்து ஊழலில் நிறைய சொத்து சேர்த்துருக்காங்க, எவ்வளோ ஊழல் செஞ்சுருக்காருன்னு சொன்னது அனைவரும் ஜெகத் ரட்சகன் குறிப்பிட்றாரு. அவர் வந்து சமீபத்தில் அவர் மீது 900 கோடி இடி அவரோட வழக்கில் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவர் சில ரிப்போர்ட்ஸ் கொடுத்துருந்தாங்க. அவரும் ஒரு பெரிய பிக் ஷாட் தான். அந்த மாதிரி வந்து இன்னும் சில பேர் ஆட்கள்லாம் குறிப்பிட்டு சொல்கிறாங்க. இதில் என்ன ஒரு விஷயம் நான் பார்க்குறேன்னா, இப்படிலாம் ஒரு ஊழல் செஞ்ச அமைச்சர்கள், இப்படி ஊழல் செஞ்ச அமைச்சர்கள் உங்களுக்கு எதிராக வலிமையாக அரசியல் செய்கிறவங்கள இவங்க சும்மா விடுவாங்களான்னு நமக்கு ஒரு ஆச்சரியம் இருக்குது. ஏன்னா அரவிந்த் கெஜ்ரிவால் டெல்லியில் என்ன பண்ணான்ட்டு நம்ம பார்த்தோம். அவ்வளோ நெருக்கடி. அவர் வந்து எலெக்ஷன் போயிட்டுருக்கு இந்த டைமில், அசம்பிளி எலெக்ஷன் போயிட்டுருக்கு இந்த டைமில் கூட பார்த்தீங்கன்னா அவரை வந்து இடி வந்து விசாரிக்கலாம்னு சொல்லிட்டு அதுக்கான அந்த பாசிட்டிவ் சயின்ஸை கொடுக்குறாங்க. விசாரணை இப்போ நீங்கள் பண்ணலாம் அப்படின்ற சயின்ஸ் கொடுக்குறாங்க. நாடாளுமன்ற தேர்தல் நடக்கும்போது அவர் சிறைக்கில் இருந்தார். அது ரொம்ப கவனிக்க வேண்டிய விஷயம். சிறையில் இருந்தார். ரொம்ப கஷ்டப்பட்டு தான் இறுதிக்கட்ட தான் அவர் வெளியே வந்தார்னு பார்த்தோம் பிரச்சாரத்துக்கு. அந்தளவுக்கு நெருக்கடி உண்டாக்குனாங்க. அதே மாதிரி பல பேரையும் வந்து தூக்கி உள்ளே வச்சாங்கன்னு பார்த்தா எல்லா ஸ்டேட்லேயும் வந்து தூக்கி உள்ள வைக்கிறதுங்கிறது, அதாவது ஊழல் செய்கிறாங்க அப்படின்னு தூக்கி உள்ள வைக்கிறத பார்க்குறோம். தமிழ்நாட்டில் வந்து என்னென்னா வந்து அவங்க தொட்ட ஒரே மினிஸ்ட்ரி யாருன்னா வந்து செந்தில் பாலாஜி மட்டும்தான். மற்றவங்க யாரையும் வந்து பார்த்தீங்கன்னா தொடலை. நான் என்ன சொல்கிறேன்னா, நீதிமன்றம் பொன்முடி போன்ற நபர்கள்லாம் தொட்டாங்க. அது நீதிமன்றம் தனியாக, அது வேறு. டைரெக்டாக இடி மூலமாக அவங்களோட விசாரணை அமைப்புகள் மூலமாக மோடி, அமித்ஷா அந்த அரசோட விசாரணை அமைப்பாக இருக்குது பார்த்தீங்களா, இடி, சிபிஐ, ஐடி, இவங்க யாராவது வந்து ஒரு அமைச்சரை தொட்டு தூக்கி அதை வந்து ஒரு அரசியல் நெருக்கடி இவங்களுக்கு ஏற்படுத்துகிற மாதிரி திமுகவுக்கு தெரியல. அந்த மாதிரி நெருக்கடியே கொடுக்கல. ஆனால் இவங்க அவ்வளோ நெருக்கடி அவங்களுக்கு தராங்க. நிதி விஷயத்தில் கேள்வி கேட்குறாங்க, உரிமை சார்ந்த விஷயத்தில் கேள்வி கேட்குறாங்க, கவர்னர் விஷயத்தில் கேள்வி கேட்குறாங்க, பல விஷயத்தில் அவங்க கேள்வி கேட்குறாங்க. அவங்களோட அரசியலை வந்து ஃபுல்லாக அம்பலப்படுத்துகிறாங்க. அப்படி செய்கிற இந்த திமுகவை இந்த ஊழல் விஷயத்தில் இந்தியா ஃபுல்லாக செய்கிற அரசியலை, இந்தியா ஃபுல்லாக இந்த ஊழல் கரைப்படைஞ்ச எல்லா மாநில கட்சிகளுக்கு எதிராக நீங்கள் செய்கிற அரசியலை ஏன் திமுகவுக்கு எதிராக இங்கே தமிழ்நாட்டில் செய்யலைங்கிறது நான் மோடியோட 2.0 இருந்தபோதே நான் கேட்குறேன். அப்போ தான் எல்லாத்தையும் செஞ்சுட்டு இருந்தாங்க. அப்பவும் செய்யலை. இப்போ 240க்கு வந்திருக்கிறாரு, இப்போவும் செய்யலை. ஆனால் ஊழல்ன்றதை மட்டும் கோட் பண்ணி பேசுகிறாரு. இவங்ககிட்ட தான் அவ்வளோ அதிகாரங்கள் இருக்குது. ஏன் ஊழல்னால் வந்து நீங்கள் விசாரிக்கல வேண்டியது தானே? உங்களோட அமைப்புகள் மூலம் விசாரிக்கலாம்ல. ஏன் அது சொல்லுங்கன்னு தெரியல. இந்த ஊழல் கட்சியினுடைய முன்னாள் தலைவராக இருந்த கலைஞருக்கு தான் நாணய வெளியீட்டு விழாவுக்கு பாஜகவுடைய ராணுவ அமைச்சர் ராஜ்நாத் சிங் வந்து சில நாட்களுக்கு முன்பு வந்துட்டு போனார், சில மாதங்களுக்கு முன்பு வந்துட்டு போனார். மோடிக்கான அழைப்பணை அது, அவரால் வர முடியலை அப்படின்னும் போது வந்து அடுத்த சீனியர் அமைச்சர் வந்து அவர் அனுப்பிச்சு வச்சாங்க. ஒருவேளை உள்துறை அமைச்சர் அமித்ஷா அனுப்பிச்சு வச்சிருந்தா கூட தெரியாது. அன்றைக்கி அவரை கூட வந்து திறந்துச்சு, இன்றைக்கி அவரை கூட பேசுகிறாருன்னு நமக்கு தெரியல. ராஜ்நாத் சிங் தான் வந்து பண்ணிட்டு போனார். பார்த்தோம். அப்படி இருந்து இந்த ஊழல் விஷயங்கள்லாம் இன்னும் திரும்ப அதே தேஞ்ச ரெக்கார்டை திரும்ப பயன்படுத்துகிறாங்க. கான்ஃப்ளிக்டாக நம்ம பார்க்குறோம். அப்படிப்பட்ட ஒரு அமைச்சர்களை, அப்படிப்பட்ட ஒரு ஆட்சியை, அப்படிப்பட்ட ஒரு கட்சியை எப்படி பாஜக இவ்வளோ நாள் வரையும் ஃப்ரீயாக விடுறாங்க அப்படிங்கிறது நமக்கு தெரியல. அப்படிங்கிறத ஒரு ஆச்சரியமாக பார்க்குறோம். தற்போது நாடாளுமன்ற தொகுதி மறுசீரமைப்பு என்ற புதிய பிரச்சனையை தமிழகங்கள் கையில் எடுத்திருக்கிறார். தென்னிந்தியா மாநிலங்களில் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் எண்ணிக்கை குறையாது இதனால அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாரு. இதை பற்றி நீங்கள் என்ன சார் நினைக்கிறீங்க? இது ஆக்சுவலாக ஒரு சீரியஸான ஒரு பிரச்சனை. ஆக்சுவலாக ஸ்டாலின் அவர்கள் இந்த பிரச்சனையை தொட்டார்.
வந்து 2026 தொகுதி மறுவரையை கையில் எடுக்க போகிறாங்க. பெரிய லெவலில் வந்து தென் மாநிலங்கள் பாதிக்கப்படும். தென் மாநிலங்கள்லாம் வந்து ஒரு புள்ளியில் இணைய வேண்டியது இருக்குது அப்படின்னு சொல்லி அவர் விஷயத்தை எடுத்தார். இது ஒரு முக்கியமான ஒரு பிரச்சனை. இந்த பிரச்சனையை வந்து இது எப்படி பார்க்கணும் அப்படின்னா, இது வந்து பாஜகவுடைய, அதாவது யூனியன் கவர்மெண்ட் கடந்த காலத்தில் 2001 வந்து மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடந்துச்சு. அப்போ வந்து தொகுதி மறுவரை செய்யணும்னு சொல்லி அப்போவே பேசும்போது, தொகுதி மறுவரை இப்போ செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணாங்க, அன்றைக்கி என்ன பண்ணாங்க, 2001 என்ன பண்ணாங்கன்னா, ஆல்ரெடி இருக்கிற அந்த தொகுதிகளில் இருக்குது பார்த்தீங்களா, 541 தொகுதிகள் இருக்குது. 541 தொகுதிகளில் ஆல்ரெடி இருக்கிற அந்த லிமிடேஷன்ஸ், அந்த பார்டரை வந்து எக்ஸ்டென்ஷன் பண்ணுறது, குறைச்சிக்கிறது, நீட்டிக்கிறது அப்படிங்கிற மாதிரி ஒரு ஸ்டேட்டுக்குள்ளே எவ்வளவோ, இப்போ தமிழ்நாட்டில் எடுத்தால் தமிழ்நாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து 39 தொகுதி இருக்குன்னா 39 தொகுதிக்குள்ளே அந்த அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கிட்டாங்க. கேரளாவில் 20 அந்த 20க்குள்ளே அதை பண்ணிக்கிட்டாங்க. தெலுங்கானாவா 17 தொகுதிக்குள்ளே அந்த அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கிட்டாங்க. இந்த மாதிரி தான் வந்து அதை பண்ணிக்கிட்டாங்க. அந்த எல்லைகள் பவுண்டரிஸை தொகுதியில் கூட்டில் குறைக்கல, அதை வந்து அப்போ செஞ்சாங்க. ஏன்னா அப்போ வந்து பெரிய அளவில் வந்து கேள்வி ரைஸ் ஆச்சு. சவுத்தில் தான் கேள்வி வந்து யூனியன் கவர்மெண்ட்டுக்கு கேள்வி ரைஸ் ஆச்சு, அன்றைக்கு இருந்த கவர்மெண்ட்டுக்கு. அப்போ வந்து அதை வந்து வித்ரா பண்ணிட்டாங்க. வித்ரா பண்ணிவிட்டு 2026 அந்த விஷயத்தை செய்யணும்னு சொல்லி அப்போ வந்து சட்டமாக போட்டாங்க. இப்போ அதை தான் 2026 நோக்கி நம்ம நகர்ந்து போயிட்டுருக்கோம். ஸோ வந்து அந்த விஷயத்தை ஆரம்பிக்கிறாங்க. இப்போ இதில் என்னென்னா ஒரு முக்கியமான விஷயம், இப்போ இதை பற்றி பேசும்பொழுது முன்னாள் தேர்தல் கமிஷனர், முன்னாள் வந்து தமிழ்நாட்டோட தலைமை தேர்தல் ஆணையராக வந்து கோபால்சாமி இருந்தார். அவர் என்ன சொல்கிறார் இதை பற்றி கேட்கும்போது, அந்த விஷயத்தை செய்ய மாட்டாங்க அப்படிங்கிறாங்க. அதாவது குறைக்க மாட்டாங்க, கூட தான் வாய்ப்பு இருக்குங்கிறாங்க. இன்னும் அமித்ஷா தான் சொல்கிறார், குறைக்க மாட்டாங்க, கூட தான் வாய்ப்பு இருக்குன்றாங்க. கூடுவதற்கான வாய்ப்பு இருக்கிறதுனால எடுத்துக்கிறோம். எங்களுக்கு எவ்வளோ கூடும், நார்த் இந்தியாவில் எவ்வளோ கூடுங்கிறதான் டிபேட்டு. இப்போ இங்கே 39 இருக்குதுன்னா, கூடுதுன்னா ஒரு 10 கூடுது, 49 ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன். இதே மாதிரி 10 தான் இதில் உத்தரப்பிரதேசில் கூடுமா? உத்தரப்பிரதேசம் ஆல்ரெடி 80 இருக்குது. அங்கே இங்கே 10 கூடுச்சுன்னா அங்கே வந்து அசால்ட்டாக 25 கூடும். அது ஒரு ரஃப் எஸ்டிமேஷன் இருக்குது. அது வந்து எவ்வளோ கூடும் அப்படின்னு சொல்லி ஒரு கால்குலேஷன் போடுவாங்க. அது வந்து மக்கள் தொகையினுடைய எண்ணிக்கையின் அடிப்படையில் தான் அந்த விஷயத்தை செய்வாங்க. ஸோ இப்போ அதன் அடிப்படையில் வந்து தொகுதி மறுவரை அப்படிங்கிறது அந்த கான்செப்ட் அதில் இருக்குது. ஸோ வந்து இது வந்து உண்மையிலே வந்து அச்சம் கொள்ளக்கூடிய ஒரு விஷயம் தான். ஏன்னா வந்து சவுத் வந்து பெரிய அளவில் பாதிக்கப்படும். காரணம் வந்து அன்றைக்கு இருந்த காலகட்டத்தில், அதாவது இந்திரா காந்தி பீரியடில் வந்து மக்கள் தொகையை வந்து கண்ட்ரோல் பண்ணணும் அப்படின்னு சொல்லி சில விஷயத்தை முன்னெடுக்கும் போது அதை வந்து ப்ராப்பராக தமிழ்நாடு போன்ற சவுத் இந்தியாவே அது ப்ராப்பராக ஃபாலோ பண்ணாங்க. என்டையர் வந்து சவுத் இந்தியா, தமிழ்நாடு, கர்நாடகா, கேரளா எல்லா ஸ்டேட்ஸும் வந்து அது கிளியராக ஃபாலோ பண்ணாங்க. நமக்கு இருவர்ன்ற மாதிரியான பிளான்லாம் கொண்டு வந்து ஒரு குடும்பம்னா லிமிட்டடான குடும்பம் அப்படின்றதெல்லாம் கொண்டு வந்தாங்க. பட் இது வட இந்தியாவில் எங்கேயுமே ஹிந்தி பேசக்கூடிய மாநிலங்கள் அது வந்து அந்த விஷயத்தை காதிலே வாங்கலை. பார்த்தீங்கன்னா வகை வகையாக வந்து மக்கள் வந்து குழந்தை பற்றிட்டே தான் இருந்தாங்க. அங்கே வந்து பார்த்தீங்கன்னா மக்கள் தொகை வந்து அவ்வளோ இருக்குது. சாதாரண ட்ரெயின், நாங்கள் வட மாநிலத்தில் ட்ரெயின் போகிறது நீங்கள் பார்த்தா தெரிஞ்சிருக்கும், அப்படி இருக்காங்க. இப்போ வந்து அங்கே சரியானபடியே மக்கள்கிட்ட அந்த விழிப்புணர்வு போய் சேரலை. அங்கே இருந்த ஆட்சியாளர்களும் அதை வந்து கண்டுக்கல. பல ஆட்சியாளர்கள் பார்த்தீங்கன்னா அவங்களே வந்து அத்தனை குழந்தைகளை பெற்றுக்கிட்டு அவங்களே வந்து அதுக்கு ஒரு இதாகவே இருக்காங்க. அரசியல் கட்சியில் நடத்தக்கூடிய அரசியல் கட்சி தலைவர்களாக இருக்கிறவங்களே கூட அவங்க வந்து அந்த மக்கள் எப்படி இருக்காங்க அதே மாதிரி தான் அவங்களும் இருக்காங்க. அவங்களுக்கு கூட அந்த ஒரு விழிப்புணர்வோட நம்ம இப்படி இருக்குன்ற ஒரு முன் உதாரணமெல்லாம் யாரும் இல்லை அப்படிங்கிறத நம்ம பார்க்க வேண்டியதாக இருக்குது. இப்போ அது ஒரு சீரியஸான ஒரு பிரச்சனை. அந்த பிரச்சனை ஸ்டாலின் தொடர்றாரு. இவர் தொடும்போது வந்து தெலுங்கானாவோட முன்னாள் முதல்வர் சந்திரசேகர் ராவ் ஒரு பாசிட்டிவ் சைன் கொடுக்குறாரு. மற்றவங்க ஆட்டோமேட்டிக்காக கொடுத்துருவாங்க. தெலுங்கானாவில் இப்போதைக்கு ரேவந்த் ரெட்டி இருக்காரு, அவரும் காங்கிரஸ் தான், இல்லை இந்தியா கூட்டணியில் இருக்காங்க. கர்நாடகாவில் வந்து சித்தராமையா, இவரும் இந்தியா கூட்டணியில் இருக்காங்க. இவர் பினராயி விஜயன் சொல்லவே தேவையில்லை, சிபிஎம், எல்லாமே அவங்கெல்லாம் அதுக்குள்ளே தான் இருக்காங்க. அதனால் வந்து ஆல்மோஸ்ட் இந்த சவுத் இந்தியாவே வந்து இந்த பிரச்சனை ஒரு புள்ளியில் இணையும். அது வந்து இந்த சவுத் இந்தியாவே ஒரு புள்ளியில் இணைஞ்சால் அது வட இந்தியாவுக்கும் டெல்லி ஆட்சியாளருக்கும் ஒரு பெரிய நெருக்கடி தான் நம்ம பார்க்குறோம். ஆக்சுவலாக ஒரு சீரியஸான ஒரு பிரச்சனை, அது உண்மையான ஒரு பிரச்சனை. ஆனால் நான் சொன்ன மாதிரி இந்த கோபால்சாமி இருக்கார் பார்த்தீங்களா, முன்னாள் தலைமை தேர்தல் கமிஷனர் இருக்கார்ல, அவர் என்ன பண்ணார், அவர் என்ன சொல்கிறாருன்னா, இது அப்படி ஆகாதுங்க, வேணா தமிழ்நாட்டோட எண்ணிக்கை 52 வாய்ப்பு இருக்குங்கிறாங்க. ஏன்னா வந்து மோடி வந்து 2 வருஷத்துக்கு முன்னாடி பார்லிமெண்ட்டில் ஒரு சட்டத்தை கொண்டு வந்தார். 33% பெண்களுக்கான ரிசர்வேஷன் சொல்லி கொண்டு வந்தார். நாடாளுமன்றத்திலையும் சட்டமன்றத்திலையும் பெண்களுக்கான ரிசர்வேஷன்ஸ் 33% சொல்லி கொண்டு வந்தார். அதை வந்து அமல்படுத்துறதுக்கு இப்போ முடிவெடுத்தாங்கன்னா வேணா என்ன ஆகும்னா வந்து இப்போ தமிழ்நாட்டில் வந்து என்னென்னா இப்போ 39 இருக்குதுன்னா வந்து அந்த 33% ரிசர்வேஷனை பின்பற்றாங்கன்னா எண்ணிக்கை எவ்வளோ ஆகுனா 52 ஆகும். ஆல்மோஸ்ட் இந்தியா ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா வந்து ஒரு 176 தொகுதியில் கூடும், எல்லா ஸ்டேட்டுக்கும் சேர்த்து. தமிழ்நாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வந்து 13 தொகுதியில் கூட வாய்ப்பு இருக்குது. ரிசர்வேஷன் பெண்களுக்கான ரிசர்வேஷன் அமல்படுத்தினாங்கன்னா அப்போ வந்து அது ஒரு முக்கியமான ஒரு விஷயம் தான். இதை வந்து எப்படி இந்த விஷயத்தை வந்து ஈக்குவலாக பண்ணாங்கன்னா அதில் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, கோபால்சாமி அவர் என்ன விஷயம் சொல்கிறாருன்னா, இது எப்படி நடக்கும் அப்படின்னா, இந்தியா ஃபுல்லாக எல்லா ஸ்டேட்லேயும் இப்போ எவ்வளோ இருக்கோ அதை அப்படியே டபுள் டைம்ஸ் ஆக்கிடும் அப்படின்றாங்க. அந்த மாதிரி நடக்கிறது வாய்ப்பு இருக்குறாங்க. 39 இருக்குது அவங்களுக்கு, அது வந்து அப்படியே 78 மாறிடும். அப்படி தமிழ்நாட்டுக்கு 78, கேரளாவில் 20 இருக்குது, அது 20ங்கிறது அப்படியே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 40 மாறிடும். உத்தரப்பிரதேசில் வந்து 80 இருக்கா 160 மாறிடும். அப்படியே இது டபுளாக மாறும்போது அதே தான் இருக்கும் அப்படிங்கிறாங்க. அதை டபுளாக மாறிச்சுன்னு கிட்டத்தட்ட வந்து 1086 நாடாளுமன்ற தொகுதியில் வந்துடும். 1086 நாடாளுமன்ற தொகுதிகளுக்கு இப்போ இருக்க எவ்வளோனா புதிய நாடாளுமன்றத்தில் 800 சொச்சம் இன்னும் இருக்குது. ஆனால் ஆல்ரெடி என்னென்னா வந்து நமக்கு இருக்கிறது வந்து 543.
பழைய பார்லிமெண்ட்டில் கரெக்டாக தான் இருந்துச்சு. இப்போ புதிய பார்லிமெண்ட்டில் பார்த்தீங்கன்னா வந்து 800 சொச்சமோ இருக்கைகள் இருக்கிறதா சொல்லப்படுது. அப்போ அப்படி இருக்கும்போது வந்து அதை வந்து டபுளாக பண்ண வாய்ப்பு இல்லை, இருக்கிறத அப்படியே டபுளாக பண்ண வாய்ப்பு இல்லை. நான் அதை அப்படி தான் பார்க்குறேன். ஏன்னா அப்படி பண்ணால் எந்த பிரச்சனையும் இருக்காது, அப்படி பண்ணால் ஓகே. ஆனால் இவங்க அப்படி பண்ணாமல் மக்கள் தொகையினுடைய விதாச்சார அடிப்படையில் அதை செஞ்சாங்க அப்படின்னா நிச்சயமாக வந்து சவுத் வந்து இந்தியா ஆட்சி செய்வதற்கு யூபி, ராஜஸ்தான், பீகார், மத்திய பிரதேஷ், குஜராத், இந்த என்டையரில் இந்த 6 ஸ்டேட் போதும். இந்த 6 ஸ்டேட்டில் ஒருத்தர் ஆட்சி பிடிச்சான்னா, சீட்டை கைப்பற்றுறாங்கன்னா இந்தியாவை ஆட்சி செஞ்சிடலாம். மற்ற எந்த ஸ்டேட்டும் அவங்களுக்கு தேவையில்லை, வடக்கு தேவையில்லை, கிழக்கு தேவையில்லை, மேற்கு தேவையில்லை அப்படின்ற மாதிரி அது எல்லாத்தையும் தவிர்த்துட்டு அப்படியே போயிடலாம். அந்த அளவுக்கான ஒரு விஷயம், அதை இங்கேயே அவங்களுக்கான அந்த மெஜாரிட்டி கிடச்சிரும் அப்படிங்கிறதா இருக்குது. அந்த ஒரு விஷயமே வந்து இப்போவே இந்தியாவோட அரசியல் அப்படி தான் இருக்குது. இப்போ வந்து இது அதை நோக்கி நகர்ந்துச்சுன்னா வந்து இனிமேல் வந்து சவுத்து வந்து புறக்கணிக்கப்பட்ட சவுத் அப்படின்னு தான் இந்திய அரசியலில் முழுவதும் புறக்கணிக்கப்பட்ட ஒரு சவுத்தாக மாறிடும் அப்படிங்கிறதான் பார்க்குறோம். அது அப்படி போச்சுன்னா வந்து சவுத்தில் ரைட்ஸ் சார்ந்த பிரச்சனை, ஆல்ரெடி எல்லாமே ரைட்ஸ் சார்ந்த பிரச்சனை போயிட்டுருக்கு. அப்போ இது டுவர்ட்ஸ் எப்படி போகும் அப்படின்னு பார்த்தா வடக்கு விசஸ் சவுத்து, அதாவது நார்த் விசஸ் சவுத் அப்படிங்கிற மாதிரியும், தென்னிந்தியா விசஸ் வட இந்தியா அப்படிங்கிற மாதிரியும், தென்னிந்தியாவிலும் ஒரு புள்ளியில் டெல்லிக்கு எதிராக திரள வாய்ப்பு இருக்குது. அது திரண்டதுன்னா அதை வந்து உரிமைகள் மறுக்கப்படுது, பன்மைத்துவம் மறுக்கப்படுது அப்படின்னா சிதறுவதற்கான வாய்ப்பு இருக்குது, பிரிவதற்கான வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற இடத்துக்கு போகும். அந்த சிக்கலான இடத்துக்கு டெல்லி கொண்டு போக நான் நினைக்கிறேன். ஆனால் மோடி வந்து அந்த புதிய பார்லிமெண்ட் மூலமாக வந்து அவ்வளோ இருக்கைகள் உருவாக்கி வச்சிருக்காருன்னா நிச்சயமாக அவர் வந்து அதை டச் பண்ணுவார்ன்றதான் நம்ம பார்க்க வேண்டியதாக இருக்குது. ஏன்னா அவர் எல்லாத்தையும் செஞ்சு பார்க்குறவர், தைரியமாக செஞ்சு பார்க்குறவர். அதனால் நிச்சயமாக வந்து அவர் இதையும் செஞ்சு பார்க்க நான் எதிர்பார்க்குறேன். இதனால் ஒரு பெரிய சிக்கல் இருக்குன்னு தான் நான் பார்க்குறேன். அது மட்டும் இல்லாமல் எய்ம்ஸ் மருத்துவமனைக்காக ரூபாய் 2000 கோடி ஒதுக்கப்படுங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாரு. இதை பற்றி என்ன சார் நினைக்கிறீங்க? ஒரு செங்கல் 2000 கோடியா? ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. எய்ம்ஸ்ன்னு சொல்லிட்டு அவங்க வந்து ஒரு செங்கல் தான் நிறுவனாங்கிறத பார்த்தோம். அந்த செங்கலை கூட 2019 நாடாளுமன்ற தேர்தலில் உதயநிதி அவர்கள் அதை எடுத்துக்கிட்டு அதை வச்சுட்டு பிரச்சாரம் பண்ணாருன்னு பார்த்தோம். அது வந்து அவருக்கு ஒரு நல்ல கிளிக் ஆச்சு, நல்ல ஒரு சாதுரியமான ஒரு முடிவாக கிளிக் ஆகிடுச்சு. அவங்க நிறுவனதே அந்த செங்கல் தான். அதுக்கப்புறம் காம்பவுண்ட் போட்டாங்க. இதுக்கே 2000 கோடிங்கிறது வந்து ரொம்ப லேட்டாக தான் காம்பவுண்ட் போட்டான்னு வைங்களேன். இதுக்கு எப்படி 2000 கோடி அப்படின்னு கேட்குறோம். அப்போ ஒரு செங்கல் 2000 கோடியா அப்படின்னு ஆச்சரியம் வருது. ஆனால் இப்போ இவங்க என்னன்னா எய்ம்ஸுக்கான இருக்கைகள் இப்போ எய்ம்ஸ் எங்கே ரன் ஆகிட்டு இருக்குன்னா ராமநாதபுரத்தினுடைய அரசு பொது மருத்துவமனையில் ரன் ஆகிட்டு இருக்கு. அங்கே அது ப்ராப்பராக இவங்க ஹாஸ்பிட்டல் கட்டல, அதனால் அங்கே வந்து அந்த இருக்கையில் சீட்ஸ் இன்க்ரீஸ் பண்ணி அங்கே வந்து ரன் பண்ணிகிட்டு இருக்காங்கன்றதை பார்க்குறோம். அதுக்கு ப்ராப்பராக வந்து ஒரு மருத்துவமனை கட்டினா மட்டும்தான் வந்து ப்ராப்பராக எய்ம்ஸுங்கிறது ரன் ஆகும். எப்படி எய்ம்ஸுக்கு நாங்கள் 2000 கோடி ஒதுக்கிட்டோம் அப்படின்னு சொல்கிறதுங்கிறதே வந்து ஒரு இல்லாத ஹாஸ்பிட்டலுக்கு 2000 கோடி ஒதுக்கினா அப்போ அந்த பணம் எங்கே போச்சு? இப்போ அந்த பணத்தை வேறு யாராவது எடுத்து ஊழல் பண்ணிட்டாங்களா? அதில் யார் குறிப்பிட விரும்புகிறார் அவர்? நீங்கள் பணம் ஒதுக்கினா பில்டிங் வந்துருக்கணுமே, அங்கே பணமே ஒதுக்கலைங்கிறதா விஷயம். பணம் வராதனால தான் அந்த ப்ராஜெக்ட் அப்படியே நின்றுட்டு இருக்கு இப்போ வரையும். ஆனால் வெளியில் ஃபுல்லாக வந்து இந்தியா ஃபுல்லாக உங்கள் கொடுக்குற செய்தினா இந்தியாவில் எத்தனை இடத்துல எய்ம்ஸ் இருக்குது, தமிழ்நாட்டில் ஒரு எய்ம்ஸ் இருக்குன்னு கணக்கு காமிச்சிட்ருக்காங்க. ஆனால் இங்கே வந்து ஒரு செங்கல் மட்டும் தான் இருக்குங்கிறது இங்கே இருக்க மக்களுக்கு தான் தெரியும் அப்படிங்கிறத நம்ம பேச வேண்டியதாக இருக்குது. சார், ரெண்டாவதாக பாஜகவினுடைய மத்திய அமைச்சராக இருக்கக்கூடிய தர்மேந்திர பிரதான் அவர்களை பற்றி நான் பேசணும்னு நினைக்கிறேன். இப்போ சமீப காலமாக பார்த்தீங்கன்னா புதிய கொள்கை திட்டத்தை நீங்கள் ஏற்றுக்கிட்டா மட்டும்தான் நாங்கள் நிதி கொடுப்போம் அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்லியிருந்தாரு. இதை எதிர்த்து தமிழக முதல்வர் வந்துட்டு அப்படி கிடையாது, நிதிங்கிறது மக்களுடையதுங்கிற மாதிரி இவர் பேசிட்டு இருக்காரு. இதுக்கு திரும்ப தர்மேந்திர பிரதான் அவர்கள் என்ன சொல்லியிருந்தாருன்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டாலின் வந்து தேவையில்லாத ஒரு மொழியை வச்சு ஒரு அரசியல் பண்ணுறாரு, இது தேவையில்லாத தவறான விஷயங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. இது மாதிரி ஒரு சூழ்நிலையில தான் இங்க பாத்தீங்கன்னா ஒரு ஈவெண்ட்டுக்கு வர்றதா இருந்துச்சு தமிழ்நாடுக்கு தர்மேந்திர பிரதான். ஆனா இப்போ அது ரத்தாயிருக்கு. இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? ஆமாம், சென்னை ஐஐடியில் வந்து ஒரு நிகழ்ச்சி ஒன்று கல்வி சார்ந்த ஒரு நிகழ்ச்சி திட்டமிட்டிருந்தாங்க. அதுக்கு வந்து அவர் தான் வந்து கலந்துக்கிறதா இருந்தது. எக்ஸாக்டாக அந்த நிகழ்ச்சி இப்போ நான் மறந்துட்டேன், அதுக்காக தான் வரதா இருந்தார். இப்போ அவர் வரல. அந்த துறையுடைய மத்திய கல்வித்துறையினுடைய இணையமைச்சர் அவர் தான் வரதா இருக்கார், அவர் தான் வர்றார் அப்படின்னு பார்க்குறோம். தர்மேந்திர பிரதான் வந்து ஒரு சீரியஸான ஒரு பிரச்சனையை டச் பண்ணுறங்கிறத மறுக்க முடியாது. நிச்சயமாக அவர் டச் பண்ணார். நான் இது எப்படி பார்க்குறேன் அப்படின்னா, நிச்சயமாக வந்து தமிழ்நாட்டில் வந்து இந்த சப்ஜெக்ட் வந்து ஒரு சீரியஸான சப்ஜெக்டாக இருக்குது. இவர் வரதுனால இவருக்கான எதிர்ப்புகள் காட்டுறதுக்கு நிச்சயமாக வந்து முயற்சி செய்வாங்க. பண்ணாமல் இருந்தாங்கன்னா அது அந்த கட்சிக்கு சிக்கல், அந்த கட்சியோட அரசியல் வந்து சிக்கலாக மாறிடும். மக்கள்கிட்ட வந்து இப்படி தான் அரசியல் பண்ணி அவங்கள கொண்டு போக முடியும். அப்போ வந்து ஒரு ஒன்றிய அமைச்சர், ஒரு யூனியன் மினிஸ்டர் வராருன்னா அவருக்கு எதிராக அப்படி ஒரு பிரச்சனையை வந்து ஒரு ஆளுங்கட்சியாலே முன்னெடுக்கப்படுது, இல்லை ஆளுங்கட்சி கூட்டணி கட்சிகளால் முன்னெடுக்கப்படுதுன்னா கூட அது வந்து உண்மையிலே அவங்களுக்கு சிக்கல் தான். ஒருவேளை வந்து அது அந்த சிக்கல் வந்து மோடி வந்து தனக்கான சிக்கலாக கூட பார்ப்பார் அவர். ஏன்னா மோடி அமைச்சருடைய மினிஸ்டர் அவர். அப்படி இருக்கும்போது அவருக்கு எதிராக ஒரு விஷயத்தை செய்கிறாங்க அப்படின்னா அது நமக்கான டைரெக்டாக நம்மளை அவமானப்படுத்துகிற மாதிரி. அந்த அவமானம் எதுக்கு நம்ம அதை யோசிக்கணும்? அப்படி ஒரு சிக்கலை ஏன் போய் நம்ம வந்து எதிர்கொள்ளணும்? ஸோ வந்து அந்த சிக்கலை தவிர்க்கிறதுக்காக வந்து அவர் இந்த மூவ் எடுத்திருக்காரு அப்படிங்கிற மாதிரி நான் அதை பார்க்குறேன். ஆனால் வெளியில் சொல்லும்போது வேறு ஏதாவது காரணங்கள், நிர்வாக காரணங்கள் ஏதாவது சொல்லுவாங்க, ஏதாவது ப்ரோக்ராம்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. பட் வந்து வந்திருக்கலாம். பட் வராமல் போகிறதுக்கான விஷயம் வந்து நான் இதுவாக தான் அந்த விஷயத்தை பார்க்குறேன். நியூ எஜுகேஷன் பாலிசியை அக்செப்ட் பண்ணிக்கணும் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. அவங்க முன்மொழி திட்டம் தான் சொல்கிறாங்க. அதை திமுக ஏன் வந்துட்டு இந்தி திணிப்பு அப்படிங்கிற ஒரு பார்வையில் கொண்டு போகணும்? அதுக்கான காரணம் என்னவா சார் இருக்கும்? ஆக்சுவலாக வந்து என்னென்னா, இப்போ அவங்க பாஜக சொல்லக்கூடிய விஷயங்கள் மும்மொழிங்கிறதுல அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, 3வது மொழிங்கிறது ஆல்ரெடி நீங்கள் ஃபஸ்ட்டு 2 மொழிங்கிறது தமிழ் வச்சுருக்கீங்க, இங்கிலீஷ் வச்சுருக்கீங்க. 2வது மொழி வந்து நீங்கள் வந்து
உங்கள் ரீஜியன் லாங்குவேஜ் எடுத்துக்கோங்க, மலையாளம் எடுத்துக்கோங்க, கன்னடா எடுத்துக்கோங்க, ஏதாவது ஒன்று எடுத்துக்கோங்க அப்படின்ட்டு சொல்கிறாங்க. இப்போ அதெல்லாம் யார் எடுத்துப்பாங்க? அதெல்லாம் அந்த ஸ்டேட்டோட நாளைக்கு ஏதாவது ஸ்டேட்டில் போய் நான் வேலை செய்கிறத மட்டும் தான் எடுத்துப்பாங்க. அப்போ டு லார்ஜாக திங்க் பண்ணும்போது ஹிந்தி தான் தேவைப்படும் அந்த இடத்துல. மலையாளம் கற்றுக்கிறதுக்கு மலையாளத்தோடு தான் கம்யூனிகேட் பண்ண முடியும். ஹிந்தி கற்றுக்கிறது அப்படிங்கிறது வந்து இன்னும் சில ஸ்டேட்ஸோடு நம்ம வந்து இந்தியில் வந்து ஹிந்தி பேசுகிற ஸ்டேட்ஸ் நிறைய இருக்குங்க. அப்படின்னும் போது இன்னும் 4-5 ஸ்டேட்ஸில் ட்ராவல் பண்ணுறதுக்கு சரியாக தான் இருக்கும். அப்போ வந்து அவங்க அதை நோக்கி தான் புஷ் பண்ணுவாங்க அவங்க. சரிங்களா? ஆனால் ஓப்பனாக எங்கேயும் சொல்லலை, நீங்கள் வந்து ரீஜன் லாங்குவேஜ் அந்த ஆப்ஷன் உங்கள்கிட்டே விட்டுற அப்படிங்கிறாங்க. இது வந்து தேவையில்லாத ஒரு சிக்கல் தான். இன்டெரக்டாக தான் சொல்கிறாங்க அவங்க. ஹிந்திங்க டேரெக்டாக சொன்னால் பிரச்சனை வருன்றது தான். இன்டெரக்டாக வந்து நீங்கள் உங்கள் மொழியை வச்சுக்கணும்னு சொல்கிறாங்க. இங்கே நம்ம என்ன திரும்ப கேட்கணும், இவங்க வந்து ரீஜன் லாங்குவேஜாக இருக்கிறதுக்கு மட்டும் பிரச்சனை இல்லை. தமிழ்நாட்டுக்கு தமிழோ இல்லை கேரளாவுக்கு மலையாளமோ அந்த ரீஜன் லாங்குவேஜுக்கு மட்டும் இவங்க பிரச்சனை இல்லை. இவங்களுக்கு இங்கிலீஷே பிரச்சனை தான் இருக்குது. ஏன்னா இவங்க காணக்கூடிய இந்த உலகம் இருக்குது பார்த்தீங்கன்னா, இந்த உலகம் வந்து ஹிந்தியால் நிறைஞ்சிருக்கணும் அப்படிங்கிறத விருப்பப்படுறாங்க. இவங்க காணக்கூடிய இந்த அகண்ட பாரதம் ஹிந்தி மொழி பேசக்கூடிய இந்தியாவுக்கு, அதாவது இந்தியாவுக்கு பேரே வந்து இந்தியா. இப்போ இந்த மொழியின் அடிப்படை தான் அந்த பேருக்கான இந்தியாவாக இருக்குது. அப்போ வந்து ஃபுல்லாகவே வந்து இந்தியை நிறைஞ்சிருக்கணும், வேறு மொழி இருக்கக்கூடாது, சின்ன சின்ன ரீஜன் லாங்குவேஜ் இருக்கக்கூடாது, அதாவது பன்மைத்துவ அடையாளங்கள் இருக்கக்கூடாது. ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கும் ஒரு லாங்குவேஜ் இருக்குது. அந்த ஸ்டேட்டுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு மக்களுக்கும் தனித்தனி லாங்குவேஜஸ் இருக்காங்க. ஸ்கிரிப்ட் இல்லாத லாங்குவேஜ் நீங்கள் இந்தியாவில் எடுத்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து 2000 லாங்குவேஜ் நீங்கள் அந்த மாதிரி எடுக்கலாம். ஒரு ட்ரைப்ஸ், நாகா ட்ரைப்ஸில் மட்டும் 130 ஸ்கிரிப்ட் இல்லாத லாங்குவேஜஸ் இருக்குது அவங்ககிட்ட. அப்போ அந்த மாதிரி வந்து எவ்வளோ பேர்கிட்ட வந்து எவ்வளோ மக்கள் வந்து மொழி பேசுவோம் நம்ம அதை நினச்சி பாருங்களேன். இந்தியா ஃபுல்லாக உள்ளே போய் பார்த்தா இன்டெப்த்து பார்த்தா வந்து அவ்வளோ மொழிகள் இருக்குது. அப்போ வந்து அந்த மாதிரி அந்த பன்மைத்துவம் இருக்கக்கூடாது, ஒற்றை புள்ளியில் கொண்டு வரணும், அதான் அவங்களோட விருப்பம். இதை கிளியர் கட்டாக நம்ம புரிஞ்சுக்கணும். அப்படின்னா இப்போ இந்த விஷயத்தை நம்ம கிளியர் கட்டாக புரிஞ்சுக்கணும்னா எப்படி புரிஞ்சுக்கலாம்னா, உங்களுக்கு ஞாபகம் இருக்குமான்னு தெரியல, ஒரு 2 ஆண்டுகளுக்கு முன்பு உள்துறை அமைச்சர் அமித்ஷா மோடியோட 2.0 அவர் விஷயம் செஞ்சார். உள்துறை அமைச்சகத்தினுடைய அனைத்து அலுவல் பணிகளுமே ஹிந்தி மொழிக்கு மொழி மாற்றம் செய்யப்பட்டு விட்டது அப்படின்னு அவர் ஒரு அறிவிப்பு வெளியிட்டார். அதை செஞ்சு முடிச்சுன்னு சொன்னார். அவர் செய்ய போகிறோன்னு சொன்னார், அந்த வேலையை நடந்துட்டு இருக்குன்னு சொல்லி சொன்னார், ஏறத்தாழ முடிஞ்சிச்சுன்னு கூட சொல்லி சொன்னார் அவர். அப்போ அப்படின்னா உள்துறை அமைச்சகம் அப்படிங்கிறது இந்தியாவில் ஹிந்தி பேசக்கூடிய ஸ்டேட்ஸ் ஒரு 4 ஸ்டேட் இருக்குன்னா 4 ஸ்டேட்டுக்காக தான் இந்தியாவோட உள்துறை அமைச்சகம் இருக்கா? ஒட்டுமொத்த இந்தியாவுக்குமான உள்துறை அமைச்சகம் அதுதான். ஒட்டுமொத்த இந்தியாவுக்குமான உள்துறை அமைச்சர் அவர் தான். சரிங்களா? அப்போ அப்படி இருக்கும்போது எப்படி ஒரு குறிப்பிட்ட ஒரு துறையை மட்டும் உள்துறைங்கிறது இந்தியாவை மொத்தம் கனெக்ட் பண்ணக்கூடியது தான், அதான் இணைப்புங்கிறது. இப்போ சர்தார் வல்லபாய் பட்டேல் வந்து இரும்பு மனிதர்னு சொல்லுவார். இரும்பு மனிதர் ஏன்னா எப்படி ரயில் வந்து இந்தியா ஃபுல்லாக இணைக்குது. பஸ் டிரான்ஸ்போர்ட் வந்து ஒரு ஸ்டேட்டுக்குள்ளே தான் இருக்கும், ஆனால் வந்து ரயில் அப்படிங்கிறது வந்து இந்தியா ஃபுல்லாக இணைக்கும். இந்தியாவில் எல்லா ஸ்டேட்டுக்குள்ளேயும் ரயில் போயிட்டு வரும். அப்போனா வந்து இந்தியா ஃபுல்லாக இணைக்கிறதுங்கிறது இரும்பு தான் இணைக்கும். அப்படிங்கிற மாதிரி இந்த இரும்பு பாலம் மாதிரி வந்து பட்டேல் இருந்தார் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுதான் உள்துறை அமைச்சர் வகித்த பதவி. அந்த பதவி தான் இன்றைக்கி வந்து அமித்ஷா உட்காந்துட்டு இருக்காரு. அவருடைய அலுவல் பணிகள் அனைத்துமே ஹிந்தியில் தான் இருக்குது. அப்படின்னா அப்போ அவர் யாருக்கான உள்துறை அமைச்சர் இருக்கான்னு கேட்க வேண்டியதாக இருக்குல்ல. ஹிந்தி பேசக்கூடிய மக்களுக்கான உள்துறை அமைச்சர் அவர், ஒட்டுமொத்த மக்களுக்குமான விஷயம் தானே. இந்த விஷயத்தை இவங்க பேசக்கூடிய இந்த ஹிந்தி திணிப்பு இருக்குல்ல, இதை மாநிலங்கள் மீது திணிச்சா பிரச்சனையாக இருக்கும். இதை டுவர்ட்ஸ் நாளைக்கு எல்லா மாநிலங்கள் மீது நீங்கள் திணிச்சிட்டுன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு உதாரணம் சொல்கிறேன், வச்சுட்டுவீங்க. இந்திய நீதித்துறை நீங்கள் என்ன பண்ணுவீங்க? இந்திய நீதித்துறை எப்படி இயங்கும்? அது பிரிட்டிஷ் உருவாக்கின இந்திய நீதித்துறை. இந்திய நீதித்துறையோட லாங்குவேஜ் இங்கிலீஷ் தான். உங்களுக்கு வந்து நீங்கள் ஒன்ஸ் ஒரு கேஸ் முடிச்சுன்னா அந்த கேஸுடைய எல்லா டீட்டெயில்ஸும் உங்களுக்கு தமிழில் வரலாம் அல்லது ஹிந்தியில் வரலாம், எந்த லாங்குவேஜ் வேணாலும் வரலாம். ஆனால் உள்ள ஆர்கியூமெண்ட் இங்கிலீஷில் தான் இருக்கும். அது எப்படிப்பட்ட யாராலும் சரி, உள்ள ஆர்கியூமெண்ட் வந்து ஹைகோர்ட்டில் வந்து கீழமை நீதிமன்றங்களில் வந்து நீங்கள் மாநில மொழியில் மாநில தாய்மொழியில் வந்து நீங்கள் வந்து அதை வந்து வாதாடலாம். கீழமை நீதிமன்றங்களில் சொல்கிறேன் நான். இது வந்து எல்லா ஸ்டேட்லையும் கிடையாது, சில ஸ்டேட்ஸில் மட்டும்தான் இருக்குது. தாய்மொழியில் வந்து நீங்கள் வாதாடலாம். பட் ஒன்ஸ் ஹைகோர்ட் நீங்கள் வரீங்க, இல்லை சுப்ரீம் கோர்ட் நீங்கள் போகிறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இங்கிலீஷ் தான் நீங்கள் ஆர்கியூமெண்ட் பண்ணி ஆகணும். நீங்கள் நீதிமன்றத்தை சமர்ப்பிக்கிற எல்லா ஃபைலும் இங்கிலீஷ் தான் இருக்கும். ஒன்ஸ் முடிச்சதுக்கப்புறம் ஜட்மெண்ட் உங்களுக்கு எந்த காப்பி வேணாலும் கொடுப்பாங்க. அது வந்து ப்ராப்பராக நீதிமன்றம் கொடுக்குறது இங்கிலீஷ் தான் கொடுக்கும். அதை நீங்கள் மொழிபெயர்த்து அது இது இருக்குது, அதை மாற்றி உங்களுக்கு கொடுப்பாங்க, உங்கள் லாங்குவேஜில் கொடுப்பாங்க. ஆனால் நீதிமன்றம் அஃபிஷியலாக கொடுக்குறது எல்லாமே நீதிபதிகளோட அஃபிஷியல் அஃபிஷியல் ஒரு கேஸ் வாதாடுறது, அவங்க கொடுக்குற உத்தரவுகள் அவ்வளவுமே இங்கிலீஷில் தான் இருக்கும். இந்த அமித்ஷா தான் வந்து இன்றைக்கி உள்துறை அமைச்சர் ஃபுல்லாக இந்தியா மாற்றி வச்சிருக்காரு. இவர் என்ன விஷயத்தை விரும்புகிறாரு அப்படிங்கிறத அவரை வழிநடத்தக்கூடிய பாஜக வழிநடத்தக்கூடிய RSS தலைவர் மோகன் பகவத் என்ன சொல்கிறாருன்னா, நம்மளாம் வெஸ்டர்ன் அடையாளத்தில் இருக்கோம், வெஸ்டர்ன் தாட்ஸ் அடையாளத்தை விட்டுட்டு வெளியே வரணும் அப்படிங்கிறார். அவர் எதை சொல்ல விரும்புகிறாருன்னா, எல்லாமே இங்கிலீஷ் மயமாக இருக்குது, நம்மளோட ட்ரெடிஷனாக மாறிட்டு இருக்கு, மேற்கத்திய கலாச்சாரத்தை நம்ம மாறிட்டு இருக்கோம், நம்மளுடைய கலாச்சாரத்தை நம்ம வர வேண்டியது இருக்குன்னு சொல்லிட்டு அப்போ இங்கிலீஷை பைக்காட் பண்ண சொல்லி அவர் பேசுகிறார். வெளிப்படையாக அவர் பேசுகிறார். அதாவது நல்லா புரிஞ்சுங்க, இவங்க ஹிந்தி மொழி திணிக்கிறது மூலமாக எது அழியும்னா மாநில மொழி அழியும், ரெண்டாவது இணைப்பு மொழியாக இருக்கிற இங்கிலீஷ் காலியாகும். இங்கிலீஷ் காலி பண்ணுறதுக்கு அவங்களுக்கு ஃபர்ஸ்ட் ரோல். ஒரு ஸ்டேட்டும் இன்னொரு ஸ்டேட்லையும் பேசிக்கிறது வந்து ஹிந்தியில் பேசிக்கணுங்கிறது அவங்களோட நோக்கம். அவங்க ஃபஸ்ட் இங்கிலீஷ் காலி பண்ணுங்கிறது அவங்களோட நோக்கம். இதை மோகன் பகவத் சென்டென்ஸில் புரிஞ்சுக்கலாம். ரெண்டாவது ரீஜன் லாங்குவேஜ் காலி பண்ணும், அடுத்த கட்டமாக ரீஜன் லாங்குவேஜ் காலி பண்ணுவாங்க. 2 நோக்கம் அவங்களுக்கு. இங்கிலீஷ் தேவையில்லாமல் இருக்குது அவங்களுக்கு.
இங்கிலீஷ் அவங்களுக்கு பிடிக்கவே இல்லை, தேவையில்லாமல் இருக்குது இங்கிலீஷை தூக்கணும். அதே மாதிரி மாநில மொழின்றது இருக்கவே கூடாது. அது எதுக்குன்னா ஒற்றை அடையாளத்தை கொண்டு வரது அது டிஸ்டர்பன்ஸாக இருக்குது. இது எல்லாமே இந்தியாவுடைய வந்து அவங்க எல்லாம் ஒரே நாடு ஒரே தேர்தல், ஒரே நாடு ஒரே மக்கள், அப்படி அவங்க பேசுகிற எல்லா டோனுக்குமான விஷயங்கள் எல்லாத்துக்கும் அந்த யூனிட்டி அப்படிங்கிற அந்த விஷயத்துக்கு தான் வந்து அவங்களுக்கு மொழி சிக்கலாக இருக்குது. அதை வந்து ஷார்ப் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. இவங்க எல்லா விஷயத்தையும் எல்லா இடத்துலையும் பண்ணாலுமே பண்ண முடியாது, வேறு விஷயம். அப்படியே செய்ய முயற்சி பண்ணாலுமே, ஏன்னா செய்ய முயற்சி பண்ணால் மக்கள் தமிழ்நாட்டில் அதெல்லாம் கொண்டு வந்தான்னு வச்சுக்கேன். தமிழ்நாடு வந்து இப்போ தான் ரீசெண்டாக ஜல்லிக்கட்டு போராட்டத்தை பார்த்துருப்பாங்க. ஜல்லிக்கட்டு போராட்டங்கிறது வந்து நம்ம சொல்கிற இந்திய எதிர்ப்பு போராட்டத்துக்கு பிறகு மிகப்பெரிய அளவில் ஒட்டுமொத்த தமிழ்நாடுமே வந்து ஒரு மாஸ் மோபா எல்லாம் கிளம்பி வந்தது அந்த ஒரு போராட்டத்துக்கு அப்படின்னு பார்த்துருக்கோம். அது வந்து ஒரு பண்பாட்டின் அடையாளமாக வந்து அதை பார்த்தாங்க அப்படிங்கிறத பார்க்குறோம். அப்படி இருக்கும்போது இந்த நேரத்துலையும் அந்த மொழி சார்ந்த விஷயத்தை டச் பண்ணாங்கன்னா அது நிச்சயமாக அது உணர்வுபூர்வமான விஷயம். தமிழ்நாடு வந்து வேறு மாதிரி ரிப்ளை இருக்கும். தமிழ்நாடு மட்டும் நீங்கள் அந்த ரிப்ளை பண்ணாது, பல ஸ்டேட்ஸ் அதை ரிப்ளை பண்ணும். அந்த மாதிரி நீங்கள் கர்நாடகாவில் அதில் வந்து நல்லா ப்ரிப்பேர் ஆகிட்டாங்க. அதே மாதிரி மகாராஷ்டிராவும் ப்ரிப்பேர் ஆகிட்டாங்க. அவங்களும் மகாராஷ்டிராவும் எங்கள் மராத்தி வேணுங்கிறாங்க. அங்கே ஸ்டேட் சிஎம் பாஜக சிஎம் தேவேந்திர ஃபட்னவிஸ் சொல்கிறாரு வந்து அரசு அலுவலகம் ஃபுல்லாக மராத்தி தான் பேசணுங்கிறாரு. இப்போ எல்லாமே அவங்களோட மாநில மொழியிலேயே அந்த உணர்வை வளர்க்கணும்னு நினைக்கிறாங்க. தமிழ்நாடு வளர்த்த அந்த உணர்வை இப்போ அவங்க வளர்க்கணும்னு நினைக்கிறாங்க. சரி, அப்படி இருக்கும்போது இதை வந்து செய்ய முடியாது. அப்படியே இன்கேஸ் செஞ்சாலும் நீதிமன்றத்தை நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்றதான் கேள்வி. நீதிமன்றத்தை உங்களால் தொடவே முடியாது. நீதிமன்றம் வந்து அது இங்கிலீஷ்லாம் ஃபங்க்ஷன் ஆகிட்டு இருக்கும். அப்போ ஆங்கிலத்தை நோக்கி நம்ம நகர வேண்டியது இருக்குது. நம்ம எங்கே ஆங்கிலத்தை கற்றுக்க தவறினாலும் நீதிமன்றத்துக்குன்னு ஒரு விஷயம் தேவைன்னு போய் நிற்கும்போது அங்கே ஆங்கிலம் தான் நிற்கும். ஆங்கிலம் தான் நீங்கள் பேசி ஆகணும். அதனால தான் நீங்கள் எல்லாத்துக்கும் ஃபீஸ் பே பண்ணி அட்வொகேட்ஸ் வச்சுக்கிறீங்க. உங்கள் அட்வொகேட்ஸ் தான் உள்ளே போய்ட்டு பேசுகிறாங்க. உங்கள் அட்வொகேட்ஸ் எல்லாத்தையும் வந்து ஃபைல்ஸ் ஃபுல்லாகவே வந்து உங்களுக்கு காட்டுறது வேணால் தமிழில் காட்டலாம். பட் நீதிபதி பெஞ்சுக்கு போகுது, அது வந்து இங்கிலீஷ் தான், அவங்களோட மொழிக்கு தான் அது போகும். அப்போ வந்து ஃபுல்லாகவே நீதிமன்றம் ஃபுல்லாக அப்படி தான் இருக்குது. ஸோ வந்து இந்த விஷயம் வந்து ஒரு சிக்கல் நிறைஞ்ச ஒரு விஷயம். அவங்களோட நோக்கம் வந்து உங்கள் ஆப்ஷன் அவங்களுக்கு கொடுத்துற 3வது லாங்குவேஜ் எது வேணால் நீங்கள் எடுத்துக்கணும்னு சொல்லிட்டாங்க. பட் திரும்ப அவங்க இன்டர்பிரேட் பண்ண விரும்புறதுங்கிறது, திணிக்க விரும்புறதுங்கிறது பார்த்திங்கன்னா ஹிந்தி மொழி தான் அப்படிங்கிறது எந்த விதமான ஒளிமுறையும் இல்லாமல் அந்த அரசியல் நம்ம வெளிப்படையாகவே புரிஞ்சுக்கலாம் நான் சொல்கிறேன். ஓகே சார், பாஜக அரசியலை பற்றி பல கோணங்களில் கருத்து பகிர்ந்து கொண்டீங்க. உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி இந்த நேர்காணல் கலந்து கொண்டதுக்கு மிக்க நன்றி. நன்றி.